வணக்கம். கலையின் காமெடியில் இன்று நேற்றைய புதிருக்கான விடையெல்லாம் தெரிஞ்சிச்சிங்களா? தெரிஞ்சவங்க சில பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, சரியாக சொல்லியிருந்தாங்க, சில பேர் தவறாக சொல்லியிருந்தாங்க. அதனால் சரியான விடையை பார்க்கலாமா? இப்போது 5 சப்பாத்தி கொடுத்தவங்களுக்கு 7 பவுன் தங்க காசு ஜட்ஜு சொன்னார். 3 சப்பாத்தி கொடுத்தவங்களுக்கு 1 பவுன் தங்க காசுன்னு தீர்ப்பு சொன்னார். ஆனால் இந்த 3 பவுன் கொடுத்தவர் ஒரே டென்ஷன் ஆகிட்டு, அது எப்படி, நான் ஒத்துக்க மாட்டேன், நாங்கள் ஏற்கனவே பிரிச்சுக்கும் போதே அவரே 3 பவுன் கொடுக்குறேன்னாரு, அதையே நான் ஒத்துக்கல, நீங்கள் அநியாயத்துக்கு 1 பவுன் தான் சொல்கிறீங்க, என்னால் இதை ஒத்துக்கவே முடியாது, அது எப்படி, நிரூபிங்கன்னு கேட்டாராம். அப்போ தான் ஜட்ஜி சொல்கிறாராம், நீ எத்தனை கொடுத்த சப்பாத்தி? 3. அவன் எத்தனை கொடுத்தான்? 5. எத்தனை துண்டு போட்டீங்க? 24 துண்டு போட்டோம். இப்போ நீ கொடுத்த சப்பாத்தியில் எத்தனை துண்டு வந்துச்சு? 9 துண்டு வந்தது ஜட்ஜ் ஐயா. 3 சப்பாத்தி. அப்போ அந்த 9ல் 8 துண்டு நீயே தின்னு தீர்த்துட்ட. மீதி ஒன்று தான் அந்த 3வது ஆளுக்கு கொடுத்துருக்க. அவன் எத்தனை சப்பாத்தி? 5 சப்பாத்தியை 3 போட்டால் 15 துண்டு. 15 துண்டில் 7 துண்டு அவன் 3வது ஆளுக்கு கொடுத்துருக்கான். அப்போ 7 துண்டு கொடுத்தவனுக்கு 7 பவுன் தங்க காசு. நீ ஒரே ஒரு துண்டு தானே கொடுத்த, அதனால் உனக்கு 1 பவுன் தங்க காசு. இப்போ புரிஞ்சுதா? சரிங்க ஜட்ஜ் ஐயா, இதாங்க விட. ஒரு கோர்ட்டில் வக்கீல், நீ ஏன் உன் மனைவியை கொலை செஞ்ச? வக்கீல் ஐயா, அவள் தான் சுமங்கலியாக சாகணும்னு சொல்லிகிட்டே இருந்தா வக்கீல் ஐயா. டாக்டர் பட்டம் கொடுத்தத தலைவர் ஏன் வேணாம்னு சொல்லிட்டாரு? அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு எனக்கு வக்கீல் பட்டம் கொடுங்க, அது போதுன்றாரு. நீ ஏன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு வந்த? ஒரு தன்னம்பிக்கை கவிதை தான் என்ன பிக் பாக்கெட் தொழில் செய்யவே தூண்டியது. அது என்ன கவிதை? வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். என்னங்க, இந்தாங்க, கடைக்கு போயிட்டு 1 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, 1/4 கிலோ பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. எதையும் மறக்காமல் கரெக்டாக வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம். ஏண்டி, என் பையன்னா அவ்வளோ மோசமானவனா? எதையும் மறக்க மாட்டான். அவன் 1வது படிக்கும் போதே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துவேன் தெரியுமா? சரி பார்க்கலாமே. இந்தாங்க, குழந்தையும் கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டு வாங்க, அதுவும் வெளியே போன மாதிரி இருக்கும். இந்தாம்மா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன், பார்த்துக்கோ கரெக்டாக. ஐயோ பரவாயில்லைங்க, இன்றைக்கி தான் எல்லாத்தையும் மறக்காமல் கரெக்டாக வாங்கியாந்துருக்கீங்க. பாத்தியா? அது சரி, குழந்தைய கூப்பிட்டு போனீங்களே, குழந்தை எங்குங்க? அச்சோச்சோ, மறந்துட்டானே. கொசு மூட்டை பூச்சிலாம் கடிக்குது, நம்மக்கிட்ட இருந்து ரத்தத்தை குடிக்குது, அது ஓகே. ஆனால் இந்த எறும்பு எதுக்கு கடிக்குதுன்னு தான் தெரியல. அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.